நான் 27 இப்போ வயசு வந்து ஆகும்போது தான் அந்த பாத்தீங்கன்னா, படம் செம பெரிய வந்தது. ஆளா எப்போ இருந்தேன். ஆனா, அப்போ 2012ல எவ்வளோ வந்துச்சு. கஷ்டத்த அனுபவிச்சேன் அதுவும் அப்படின்னு வந்ததும் வந்தது சொன்னாரு. அத துப்பாக்கி சைலன்ட்டா கேட்டுட்டேன். அப்படின்ற ஒரு மாபெரும் பிளாக் பஸ்டருக்கு ஆப்போசிட்ல வந்தது. அங்கேயே அங்க முடிஞ்சிருச்சு 13வது நம்ம ஆளா கதை. என்னையும் அங்க சேர்த்து படத்த தான் சுட்டாரு போட்டவுனே அதுல அந்த அப்படின்னு இன்னைக்கு அவருக்கு ஒரு வேணா அவர் சிரிச்சுட்டே 12 பேர சொல்லுவாரு. சுடுவார் ஆனா, இன்டர்வல்ல. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, 13வதா அவ்ளோ கஷ்டமா ஒருத்தன் இருந்தது. ஒருத்தன யார்ட்ட போய் சுட்டாங்க. சொல்றதுன்னு கூட அந்த தெரியாது. அதுவும் 13வது ஆள் மிகப்பெரிய நான் பிளாக் தான் அந்த பஸ்டர். அந்த 13வது. பேர் பிளாக் அலையில பஸ்டர் வந்து இந்த வந்துட்டு படம் அப்புறம் தான் அது பெருசா பிளாக் பஸ்டர். இதாகும். முடிஞ்சிருச்சு. ஆனா, விஜய் அதோட சார் அவ்வளோதான். படத்துக்கு அதுக்கப்புறம் போட்டியா டேக் ஆஃபே வருதுன்னு ஆகல. சொல்லும்போதே, அதோட அவரே வந்து என் பாதி ஃபோன் மனுஷன் காலு தூங்கிட்டு எதுவும் இருப்பாரு. அந்த இந்த வீடியோ ரிலீஸ் பத்தி அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு என்ன பரபரப்பு நினைக்கிறீங்க இருக்கும் அப்படின்னு இல்லைங்களா? கமெண்ட் அடுத்து என்ன பண்ணுங்க. பண்றீங்க? இவ்வளோ சம்பளம் பண்ணலாம்னா நம்மளும் கொஞ்சம் அப்படியா? சரி சொல்லு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு சவரப்பெட்டிய தூக்கி போட்டுட்டு இருந்து படம் ரிலீஸ் ஆகி அடுத்த 4 நாள் 5வது நாள்ல யாரையுமே காணோம். யார் நம்ம ஃபோன் அடிச்சாலும் யாரும் இல்ல. ஒரு நோ ரெஸ்பான்ஸு. மயான அமைதியில அப்படியே உட்காந்துட்டு என்னடா பண்றதுன்னு சொல்லி யோசிச்சு அங்க அப்படியே ஸ்டக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியல. அப்புறம் திருப்பியும் சரி ஓகே. அப்படி சொல்லிட்டு இப்ப பிரெட் வின்னிங் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஓ! அங்க வந்து அப்போ திருப்பியும் இதாயிடுச்சு. என்னடா பண்றது? ஏன்னா விஆர்எஸ் இருந்த வேலை. அது விஆர்எஸ் வாங்க வச்சுட்டீங்க. வாங்கிட்டாங்க. ஓ! விஆர்எஸ் வாங்கி உட்காந்து எல்லாரும் காலையில எந்திரிச்சா எல்லாரும் ஒருத்தர் முடிஞ்சு ஒருத்தர் பார்த்துட்டு நெல்சன் இன்டர்வியூலலாம் உட்காந்துருப்பாங்கடா. அந்த மாரி இப்படியே உட்காந்து ஆப்போசிட்டா பார்த்துட்டே உட்காந்து